ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவாரூர் இடைத்தேர்தலில் திமுக சார்பாக எந்த வேட்பாளரை களமிறக்கிறது அப்படின்னு ஸ்டாலின் தொடர்ந்து மூத்த நிர்வாகிகள் கிட்ட ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நிறைய நிர்வாகிகள் ஸ்டாலினையே வேட்பாளராக அறிவிப்போம் அப்படின்னு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் டிஆர் பாலு, துரைமுருகன் இந்த மாதிரி ஆட்களை வேட்பாளராக அறிவிக்கலாமா அப்படின்னு யோசனை கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி திருவாரூர் இடைத்தேர்தலில் ஸ்டாலின் தினகரனுக்கும் தான் கடுமையான போட்டி இருக்கும். இந்த அழகிரி வேற வேட்பாளராக களமிறங்குவாங்க அப்படின்னு பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அழகிரி போட்டியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா திமுக சார்பா ஸ்டாலினோ இல்ல செல்வியோ களமிறங்குறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி அழகிரி நேரடியா போட்டியிடலன்னா திமுகவோட மூத்த நிர்வாகியோ இல்ல அந்த தொகுதியில செல்வாக்குடைய ஆளுநர் தான் திமுக சார்பா வேட்பாளராக களமிறக்கிறதா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட ஃபேன்ஸ் விருப்ப மனு ஒண்ணுல உதயநிதி பத்தின எல்லா டீட்டெயில்ஸையும் எழுதி அதை சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு இருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினை திருவாரூர் இடைத்தேர்தலில் திமுக சார்பா வேட்பாளராக அறிவிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த போட்டோ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. உதயநிதி வேட்பாளராக அறிவிக்கிறத பத்தி ஸ்டாலின் தான் முடிவெடுக்கணும். உதயநிதி ஸ்டாலினை வேட்பாளராக அறிவிச்சாலும் கலைஞர் அவர்களுடைய பேரன் அப்படிங்கறதுனால அவங்களுக்கு ஓட்டுகள் விழுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு. சோ வரக்கூடிய திருவாரூர் இடைத்தேர்தலில் திமுக சார்பா வேட்பாளராக ஸ்டாலின் வர போறாங்களா இல்ல திமுகவோட மூத்த நிர்வாகியா இல்ல உதயநிதி ஸ்டாலினா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.